இந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணுச்சு? ஏன் அதை கொலை பண்ண சொல்ற நீ? குடும்பத்துல இவ்வளவு பயங்கர கைதுண்ணா. அசிங்கமா இருக்கு. நான் தலை காட்டவே முடியல வெளியே. சந்தியா, நான் உங்களை லவ் பண்றேன். இல்லை, எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. பின்வரும் சம்பவங்கள் உண்மை நிகழ்வை மையமாக வைத்து கற்பனை கலந்து சித்தரிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் பக்கத்துல உள்ள ஒரு சின்ன ஊர். இந்த ஊரை சேர்ந்த சேவல் ராஜா சுற்று வட்டார கிராமங்கள்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிக்கிறத தொழிலா வச்சிருந்தாரு. சின்ன சின்ன காதல் பிரச்சனையில இருந்து பெரிய ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள் வரைக்கும் சர்வசாதாரணமா கையாளுவாரு சேவல் ராஜா. அதனால அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் சேவல் ராஜா மேல பயம் கலந்த ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. சேவல் ராஜா கூட எப்பவுமே இருக்கிற நண்பர்கள் கோபால் மற்றும் செல்வம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இவங்க கிட்ட கலந்தாலோசிக்காம சேவல் ராஜா செய்ய மாட்டாரு. அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு வன்முறையா போய்கிட்டு இருந்த சேவல் ராஜாவோட வாழ்க்கையில யதார்த்தமா வந்தாங்க சந்தியா. அந்த ஊருக்கு புதுசா குடியேறி இருந்த சந்தியா பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு சேர்ந்தாங்க. தினமும் சேவல் ராஜாவை கடந்துதான் அவங்க ஸ்கூலுக்கு போகணும். சந்தியாவை பார்த்த மாத்திரத்திலேயே தன்னை பறிகொடுத்து காதல் வயப்பட்டுட்டாரு சேவல் ராஜா. ஆனா அதை தான் கூட இருக்கிற நண்பர்கள் கிட்ட கூட அவர் பகிர்ந்துக்கல. தினசரி சந்தியா ஸ்கூலுக்கு போகும்போது தவறாம அந்த ஏரியால நின்னு லுக்கு விடுவாரு சேவல் ராஜா. ஊருக்குள்ள மக்கள் சொல்றத கேள்விப்பட்டிருந்ததால சேவல் ராஜாவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தாங்க சந்தியா. இப்படியே நாட்கள் நகர்ந்துட்டு இருக்க சந்தியாவை தினமும் 2 இளைஞர்கள் பின்தொடர ஆரம்பிச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போனாலும் விடாம அவங்கள பின்தொடர்ந்து தொல்லை தர ஆரம்பிச்சாங்க அந்த இளைஞர்கள். ஒரு நாள் எல்லை மீறி சந்தியாவோட முடியை பிடிச்சு இழுத்துடுறாங்க. இனிமேலும் பொறுத்தா சரி வராதுன்னு நினைச்ச சந்தியா சேவல் ராஜா கிட்ட போய் சொல்லிடலான்னு போறாங்க. இத்தனை நாள் தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போன பொண்ணு இப்போ திடீர்னு தன்னை தேடி வராங்களேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன விஷயம்னு சந்தியா கிட்ட கேட்டாரு சேவல் ராஜா. தனக்கு நீண்ட நாட்களா தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற இளைஞர்கள் பத்தியும் அவங்க செஞ்ச செயல்கள் பத்தியும் ஒண்ணு விடாம சேவல் ராஜா கிட்ட சொன்னாங்க சந்தியா. இத கேட்டதும் கோபம் தலைக்கேறின சேவல் ராஜா, என்னோட ஏரியாவிலேயே வந்து வம்பு பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், நீ தைரியமா போன்னு சொல்லி சந்தியாவை அனுப்பி வச்சார். என் ஏரியால ரவுடித்தனமா? நாளைக்கு வரேன் பின்னாடி, யாரும் காடு நான் பாத்துக்கிறேன். வெளியில கோவப்படுற மாதிரி நடிச்சாலும் சந்தியா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சு சேவல் ராஜாவுக்கு. அடுத்த நாள் வழக்கம் போல ஸ்கூலுக்கு புறப்பட்டாங்க சந்தியா. தொல்லை கொடுக்கிற அந்த இளைஞர்களும் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாரு சேவல் ராஜா. சந்தியா ஸ்கூலுக்கு போனதும் அந்த 2 பேரையும் தன்னோட ஸ்டைல்ல டீல் பண்ணாரு சேவல் ராஜா. அன்னையிலிருந்து
அந்த இளைஞர்கள் சந்தியா இருக்கிற பக்கம் கூட வரதில்ல. இவ்வளவு நாள் சந்தியா ஸ்கூலுக்கு போகும்போது சேவல் ராஜா மட்டும்தான் அவங்கள பாப்பாரு. ஆனா இப்போ சந்தியாவும் அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவரோட முரட்டுத்தனம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அத அவங்க சேவல் ராஜா கிட்ட வெளிக்காட்டிக்கல. வெறும் பார்வையால மட்டும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. தினசரி சந்தியாவை பார்க்கணும்னே பல மணி நேரங்கள் காத்திருந்தாரு சேவல் ராஜா. அதனால தன்னை தேடி வந்த கட்ட பஞ்சாயத்துக்களை கூட தவிர்க்க ஆரம்பிச்சார். ஆளும் முன்ன மாதிரி முரட்டுத்தனமா இல்லாம மத்தவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பழக ஆரம்பிச்சார். சேவல் ராஜாவோட நடவடிக்கையில இப்படி திடீர்னு மாற்றம் ஏற்பட்டதை அவரோட நெருங்கின கூட்டாளிகளான கோபால் மற்றும் செல்வத்தால ஏத்துக்க முடியல. தங்களோடவே இத்தனை ஆண்டுகளா இருந்த சேவல் ராஜா தங்களை விட்டு போயிடுவாரோன்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சேவல் ராஜா திருந்தி நல்லவனா மாறிட்டா தங்களோட வருமானம் பாதிக்கப்படும் வருத்தப்பட்டாங்க. அந்த பொண்ணு என்னைக்கு நம்ம லைஃப்பில் வந்ததோ, நம்ம ஃப்ரெண்டு சரியில்லாமல் போயிட்டான், அந்த பொண்ணை எதனா பண்ணி தோணுனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அவனோட உதவி நமக்கு தேவை. ஆனால் அந்த பொண்ணு பின்னாடி தான் அவன் போய் நிற்கிறான். அதை நம்ம எதனா பண்ணி தோணும், இல்லை நம்ம சத்தியமாக வேஸ்ட் ஆகிடுவோம். நம்ம நீ என்ன சொல்கிற? அதான் மச்சான், அந்த பொண்ணு வந்ததுனால தானே நம்ம சந்தோஷமே போயிடுச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், சரக்குலாம் வச்சு சாப்பிட்டு இருந்தோம், எவ்வளோ பணம், கை நிறைய பணம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த எல்லாமே போச்சு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து. நம்ம சேவல் ராஜாவை நம்ம கைக்கு வர வைக்கணும் அவனை. அது நம்ம கண்டிப்பாக அந்த பொண்ணை போட்டி எடுத்துடுறோம். அது கட்ட ஒரு நாள் முடிவு பண்ணுறோம். அதுக்குள்ளே அந்த பொண்ணை போடுறோம். நம்ம சேவல் ராஜா நம்ம மீட்கிறோம். அவள் தான் நம்ம வேலை. நம்ம ஒரே மோட்டிவ் என்னதுன்னா அந்த பொண்ணை தூக்குறோம். இது இப்போ சொன்னியே மச்சான், இதுதான் மச்சான், இதுதான் வேணும். சேவல் ராஜாவோட நடவடிக்கைகள் மாறும்னு கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்த செல்வத்துக்கும் கோபாலுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு சேவல் ராஜா கிட்டேயே நேரடியா பேசினாங்க. தன்னோட நண்பர்கள் இப்படி பயப்படுறாங்களேன்னு வருத்தப்பட்ட சேவல் ராஜா அவங்களுக்கு தைரியம் சொன்னாரு. ஒரு பொண்ணை காதலிக்கிறதால எல்லாத்தையும் விட்டுடுவேன்னு நினைக்காதீங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. செல்வத்தாலையும் கோபாலாலையும் அதுக்கு மேல சேவல் ராஜா கிட்ட பேச முடியல. சந்தியாவுக்கும் சேவல் ராஜாவுக்கும் காதல்னு ஊருக்குள்ள அரசல் பொரசலா மக்கள் பேசிக்கிற அளவுக்கு 2 பேர் நடவடிக்கையும் மாறி இருந்துச்சு. சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் சேவல் ராஜாவை தேடி ஒருத்தர் வந்தார். செல்வமும் கோபாலும் அவரை சேவல் ராஜா கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. என்ன விஷயம்னு சேவல் ராஜா கேட்டதுக்கு ஒருத்தரை கொலை செய்யணும்னு சொன்னாரு அந்த நபர். ஆனாண்ணா ஒரு மேட்ரு ஒன்று பண்ணோண்ணா. என்ன மேட்ருப்பா? மேட்ரு ஒன்று பண்ணோண்ணா. அதெல்லாம் தன்னால முடியாதுன்னு சொல்லி அவரை புறப்பட சொன்னாரு சேவல் ராஜா. ஏய் மச்சி, நம்ம எதாவது தெரியும்ல, அதெல்லாம் மேட்ருலாம் பண்ணுறல. ஏய் கூட்டுனுப்பா, போவேண்ணே. வேலையை முடிச்சா பல லட்சங்கள் பணம் தரதா சொன்னாரு அந்த நபர். ஆனாலும் சேவல் ராஜா அதுக்கு ஒத்துக்கல. யாரோ கேட்டண்ணா, என்னால் முடியாதுண்ணா, நீங்கள் தயவு செஞ்சு இப்போ ஒரு மேட்ரு மட்டும் பண்ணி கொடுங்கண்ணா. இல்லைண்ணா, இப்போ அதை விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பண்ணுறதே கிடையாதுப்பா. ஒரு வாட்டி மட்டும் பாருண்ணா, இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ஒன்று. ஏய் போ, அதான் பண்ண சொல்கிறேன் மச்சி. நான் பண்ணுறது இல்லை இப்பெல்லாம். பக்கத்துல இருந்த செல்வமும் கோபாலும் சேவல் ராஜாவை சமரசம் செய்ய முயற்சி செஞ்சாங்க. ஒரே ஒரு கொலை பண்ணுனா பல லட்சங்கள் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு 3 பேரும் செட்டில் ஆயிடலாம், அதுக்கு பிறகு எந்த தப்பும் செய்ய வேணாம்னு சொல்லி சேவல் ராஜாவோட மனசை மாத்த முயற்சி பண்ணாங்க அவரோட கூட்டாளிகள். யாரை கொலை பண்ண சொல்றப்பா? எல்லாம் முடியாது, கிளம்பு. ஏய்ப்பா, ஒரு வாட்டி செய்யலாம்டா, ஒரு வாட்டி செய்யலாம். சொல்லு, ஓகேன்னு சொல்லு, ஒரு வாட்டி செய்யலாம். ஏய் செய்யலாம். முடியாது, போடா. ஆனாலும் சேவல் ராஜா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் விடாப்படியா ஊருக்குள்ள தங்களுக்கு இருந்த பழைய மரியாதை இப்போ இல்ல. அதுக்கு காரணம் எந்த சம்பவமும் செய்யாம இருக்கிறது தான். இப்படியே போனா சின்ன குழந்தைங்க கூட நம்மள மதிக்காதுன்னு சொல்லி சேவல் ராஜா உசுப்பேத்துனாங்க செல்வமும் கோபாலும். கூட்டு போன ஒரு வாட்டி செய்யலாம்டா, ஒத்துக்கடா. ஒரு வாட்டி செய்யலாம், ஒரு வாட்டி செய்து பத்தி ஒண்ணுமே தப்பு இல்லையா? ஒரு வாட்டி செய்யலாம். ஏய் மச்சான், முடியாதுன்னு சொல்றேன்ல. ஊரில் யாரும் நம்மளை மதிக்கல, புரியுதா? இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ற. எவ்வளவுதான் மனசு மாறி இருந்தாலும் சேவல் ராஜாவுக்குள்ள இருந்த ரவுடிசம் இன்னும் குறையாம தான் இருந்துச்சு. அதனால கடைசியா ஒரே ஒரு கொலையை மட்டும் பண்ணிட்டு அதோட திருந்திடலான்னு முடிவு பண்ணாரு சேவல் ராஜா. சரி, இந்த ஒரு டைம் தான் பண்ணுவேன், சும்மாலாம் தொல்லை பண்ண விட, புரியுதா? தன்னை தேடி வந்தவர்கிட்ட யார கொலை பண்ணணும்னு கேட்டாரு. யாரை கொலை பண்ணோம்? இல்லைண்ணா, என் தங்கச்சி தானா. போட விடாங்கட்ட. அவர் மகிழ்ச்சியாகி கையோட கொண்டு வந்திருந்த போட்டோவை சேவல் ராஜா கிட்ட கொடுத்தாரு. அதை பார்த்த சேவல் ராஜாவோட முகம் சட்டுன்னு மாறிச்சு. காரணம், அந்த நபர் கொடுத்த போட்டோல இருந்தது
சேவல் ராஜாவோட மானசீக காதலி சந்தியா. ஊருக்குள்ள ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்துன்னு சுத்திட்டு இருந்தவர் சேவல் ராஜா. அந்த ஊருக்கு புதுசா வந்த சந்தியா டீச்சரை பார்த்ததுல இருந்து அவங்க மேல காதல் வயப்பட்டுட்டாரு. சந்தியாவுக்கும் சேவல் ராஜாவை பிடிச்சிருந்துச்சு. ஆனா 2 பேரும் தங்களோட மனசுல இருந்ததை வெளியில சொல்லிக்கல. காதல் வயப்பட்டதால சேவல் ராஜா தொழில அதிகம் கவனம் செலுத்துறது இல்லைன்னு வருத்தத்துல இருந்தாங்க அவரோட நண்பர்களான செல்வமும் கோபாலும். கடைசியா தன்னை தேடி வந்தவருக்காக ஒரே ஒரு கொலை செஞ்சுட்டு அதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. தான் யாரை கொலை பண்ணணும்னு தேடி வந்திருந்த ஜெயபால் கிட்ட கேட்டாரு சேவல் ராஜா. கையோட கொண்டு வந்திருந்த போட்டோவை சேவல் ராஜா கிட்ட கொடுத்தாரு ஜெயபால். அதை வாங்கி பார்த்த சேவல் ராஜா ஒரு கணம் திக்கு முக்காடி போனார். காரணம், அந்த போட்டோல இருந்தது சேவல் ராஜாவோட மானசீக காதலியான சந்தியா. தன்னோட கோபத்தை வெளியில காட்டிக்காம எதுக்காக சந்தியாவை கொலை செய்யணும்னு கேட்டாரு சேவல் ராஜா. இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் அதை கொலை பண்ண சொல்ற நீ? என்ன பண்ணிச்சுன்னா? அதுக்கு அவர் சொன்ன முதல் விஷயத்த கேட்டு மேலும் ஷாக் ஆனாங்க சேவல் ராஜா மற்றும் கூட்டாளிங்க. சந்தியாவை கொலை செய்ய சொல்லி வந்து முன்னாடி நிக்கிறது அவங்களோட கூட பிறந்த அண்ணன். ஜெயபால் மேல பேச ஆரம்பிச்சாரு. குடும்பத்துல இவ்வளவு பயங்கர கைதுண்ணா. அசிங்கமா இருக்குண்ணா, தலை கட்டவே முடியல வெளியே. சில வருடங்களுக்கு முன்னாடி சந்தியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சோம். ஆனா கொஞ்ச நாள்ல வேற ஒருத்தன் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு சொந்த புருஷனையே சந்தியா கொன்னுட்டான்னு சொன்னாரு ஜெயபால். நாங்களாம் பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணி வச்சோம். எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரர் கொலை பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க மாமியார் வீட்டில் போய் சொத்துல பங்கு கேட்டு என் குடும்ப மானத்தையே வாங்குறாங்க. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருந்துச்சு சேவல் ராஜாவுக்கு. ஜெயபால் திரும்பவும் தொடர்ந்தாரு. கணவனை கொலை செஞ்ச வழக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போதே அவரோட வீட்டுல சொத்தை கேட்டு சந்தியா ஆள் வச்சு மிரட்டிட்டு இருக்கிறதாவும் நாளுக்கு நாள் அராஜகம் எல்லை மீறிட்டே போறதாவும் சொன்னாரு ஜெயபால். பாக்குறதுக்கு அப்பாவியா இருக்கிற சந்தியாவா எவ்வளவும் பண்ணாங்கன்னு தகச்சு போனாரு சேவல் ராஜா. என்னுடைய குடும்ப மானத்தையே வாங்கி என்னை ரொம்ப ஐசிங்கப்படுத்திட்டாண்ணா. எவ்வளோ பணம் ஆனாலும் சரிண்ணா, இந்த ஒரு தடவை கொஞ்சம் பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணு, எனக்காக ஒரு வாட்டி பண்ணுங்கண்ணா. குழப்பத்தை விட்டு விடுபடாத சேவல் ராஜா கிட்ட போட்டோவுக்கு பின்னாடி போன் நம்பர் இருக்கு, வேலையை முடிச்சுட்டு போன் பண்ணுங்க, பேசினபடி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டுட்டாரு ஜெயபால். இதில் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, என் நம்பர் இருக்குண்ணா, முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் எவ்வளோ பணம் ஆனாலும் சரி நான் பண்ணி தரணும். ஜெயபால் சொன்ன விஷயத்த சேவல் ராஜாவால நம்பவும் முடியல. அதே நேரம் சொந்த அண்ணனே சந்தியாவை பத்தி இப்படி சொல்றத நம்பாம இருக்கவும் முடியல. குழப்ப நிலையில இருந்த சேவல் ராஜாவோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாங்க அவரோட கூட்டாளிகள். மச்சான், பொண்ணுங்களை நம்பவே நம்பாத. அந்த பொண்ணுங்களே இப்படிதான், அவங்க வீட்டுக்காரே அது போட்டு தள்ளி தான். அது எவ்வளோ பெரிய ஜித்தா இருக்கும் பார்த்துக்காது. இது நான் சொல்றேன்னா அந்த பொண்ணை மறந்துடு. சொந்த கணவனையே கொலை பண்ண சந்தியா நாளைக்கு உன்னையும் ஏதாவது பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்னு சொல்லி சேவல் ராஜாவோட குழப்பத்தை வேற திசைக்கு கொண்டு போனாங்க செல்வமும் கோபாலும். நல்ல பணம், அந்த பொண்ணை நினச்சின்னுலாம் இருக்காது, அவன் வீட்டுக்காரனையும் அது போட்டுருச்சு. உன்னை போடாத என்ன நிச்சயம்? பேசி மச்சான், உன்னெல்லாம் எந்த மூலிகா சாப்பிட்டு போயிடும் எப்பயோ. பச்சாதாபம் பார்க்காம சந்தியாவை கொலை செஞ்சிடலான்னு சேவல் ராஜா கிட்ட சொன்னாங்க. ஆனா தன்னோட குழப்பம் தீர்ற வரைக்கும் எந்த முடிவையும் தான் எடுக்க போறதில்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு சேவல் ராஜா. இப்படியே விட்டுட்டா தங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடும்னு பயந்த செல்வமும் கோபாலும் சேவல் ராஜாவை மது அருந்துறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து விதவிதமா மதுக்களையும் ஊத்தி கொடுக்கறாங்க. எப்பயாவது மது அருந்தும் பழக்கம் இருந்த சேவல் ராஜா தன்னோட மனக்குழப்பத்தினால அளவு தெரியாம குடிக்கிறாரு. வழக்கமான அளவை விட மது ஜாஸ்தியானதும் இப்பவே சந்தியாவை போட்டு தள்ளிடணும்னு சேவல் ராஜாவை உசுப்பேத்தினாங்க செல்வமும் கோபாலும். அச்சே, இது மட்டும் ஒத்துக்க மச்சி, என்ன நம்ம லைஃபே மாறிட மச்சி. நீ ஒத்துக்கிட்டாதான் மச்சான், ஊரில் நம்மளை யாருமே மதிக்கல மச்சான். ஒத்துக்க மச்சான், நல்ல பணம், லைஃப்ல செட்டில் ஆகல மச்சான். டேய் ஒத்துக்க மச்சி, பொண்ணெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான், ஒத்துக்கடா. ஏய் சொல்டா. இதோ வெளியோட போறோம், நம்ம வெளியோட அவளை முடிகிறோம், டக்கரை வாழ்றோம் லைஃப்ல. மச்சான் சரக்கு மச்சான், ஒத்துக்கிறியா? பண்ணலாமா? பண்றமா? இப்ப இந்த சூட்டரை இப்பயே போய் பண்றோம். சூட்டரை பண்ற மச்சான் இப்பயே. என்ன சூட்டரை பண்ற? குதிக்கிறியா? நான் குதிக்கிறானா? மது போதையில காலையில நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்த சேவல் ராஜாவோட மனசு உக்கிரமா மாற ஆரம்பிச்சிச்சு. நேரா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு சந்தியாவோட வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க 3 பேரும். ஊருக்குள்ள இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் 3 பேரும் வேண்டியதையெல்லாம் சாப்பிடுறாங்க. பொதுவா
சேவல் ராஜா தங்கிட்ட வர பஞ்சாயத்துகளுக்காக மட்டும்தான் இறங்கி சண்டை போடுவார். மத்தபடி ஊருக்குள்ள இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கிட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு பணம் கேட்டதும் கோவப்பட்டு ரகளையில இறங்க ஆரம்பிக்கிறாரு சேவல் ராஜா. இதை பார்த்த அவரோட கூட்டாளிகளுக்கு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம இந்த நிலைமையில சந்தியா வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல சந்தியா ஸ்கூலுக்கு போகும்போது சேவல் ராஜாவை பார்த்து புன்சிரிப்பு சிரிச்சாங்க. பதிலுக்கு இவரும் சிரிச்சாரு. நைட் நடந்த எந்த ஒரு விஷயமும் சேவல் ராஜாவுக்கு நினைவுல இல்ல. அன்னைக்கு மாலை சந்தியா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது சேவல் ராஜாவும் அவர் பின்னாடியே போறாரு. தன்னோட குழப்பங்கள்ல இருந்து விடுபடுறதுக்காக வீட்டு வாசல்ல வச்சு அவங்க கிட்ட தன்னோட காதலையும் சொல்றாரு. சந்தியா, நான் உங்களை லவ் பண்றேன். இல்லை, எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா தனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க சந்தியா. அத உண்மைன்னு நம்பி அவரோட முகமே கோபத்துல மாறுச்சு. உள்ள போன சந்தியா சேவல் ராஜாவோட ரியாக்ஷனை பார்த்தாங்க. தான் சொன்ன பொய்யை கேட்டு சேவல் ராஜாவோட முகம் இப்படி மாறுறத பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டு இருந்தாங்க சந்தியா. நாளைக்கு தன்னோட காதலையும் சொல்லிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அது வரைக்கும் பொறுமையா இல்லாத சேவல் ராஜா பின்னாடியே போய் சந்தியாவோட ஷாலால அவங்களோட கழுத்தை இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஏதோ சொல்ல முயற்சி பண்ணியும் பேச விடாம இறுக்கி கொலையே பண்ணிடுறாரு சேவல் ராஜா. தன்னோட காதலை வெளியில சொல்லாமலேயே இறந்து கீழே விழுந்துடுறாங்க சந்தியா. ஊருக்குள்ள ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்துன்னு சுத்திட்டு இருக்கிறவரு சேவல் ராஜா அந்த ஊருக்கு புதுசா வந்த சந்தியா டீச்சரை பார்த்ததுல இருந்து அவங்க மேல காதல் வயப்பட்டுட்டாரு. ஆனா அதுக்குள்ள சந்தியாவோட அண்ணனே அவங்கள கொலை செய்ய சொல்லி சந்தியாவோட போட்டோவை சேவல் ராஜா கிட்ட கொடுக்கறாரு. ஏற்கனவே அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டதாவும் சொத்துக்காக தன்னோட கணவனை அவங்களே கொன்னுட்டதாவும் சொல்றாரு சந்தியாவோட அண்ணனான ஜெயபால். அதை நம்பி சந்தியாவோட கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சிடுறாரு சேவல் ராஜா. ஆனா உண்மை என்னன்னா சந்தியாவும் சேவல் ராஜாவை காதலிச்சாங்க. அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி சந்தியாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்கல. அப்பாவோட முழு சொத்தும் ஒரே ஆள்கிட்ட வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக சொந்த தங்கச்சியையே கொலை செய்ய ஆள் செட்டப் பண்ணியிருக்காரு ஜெயபால். இது தெரியாத சேவல் ராஜா தன்னை உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலியவே கொலை செஞ்சிடுறாரு. பழையபடி தன்னோட கட்ட பஞ்சாயத்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் தனிமையில மது அருந்திட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு சேவல் ராஜா. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது யாரோ தன்னை பின்னால இருந்து தள்ளுற மாதிரி இருந்துச்சு. சுதாரிச்சு நடந்த அவருக்கு யாரோ அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உற்று கவனிச்சா அது சந்தியாவோட அழுக்குரல். ஊருக்குள்ள ரவுடியா இருந்தாலும் இறந்து போன ஒரு பெண்ணோட குரலை கேட்டதும் நடுங்கி போய் ஓட ஆரம்பிச்சாரு சேவல் ராஜா. அழுகுரலும் அவரை துரத்திக்கிட்டே வந்துச்சு. பயந்து போன அவரு ஒரு சின்ன கோயில் வாசல்ல போய் நின்னு தன்னை காப்பாத்தும்படி சாமி கிட்ட வேண்டிக்கிறார். இதுவரைக்கும் பல கொலைகளை செஞ்சிருந்தாலும் இப்படி ஒரு அமானுஷத்தை சேவல் ராஜா சந்திச்சதில்ல. அழுகுரல் நின்ன பிறகு வீட்டுக்கு போயிடுறாரு சேவல் ராஜா. அடுத்த நாள் காலை சந்தியாவோட அண்ணன் ஜெயபாலுக்கு போன் பண்ணாரு சேவல் ராஜா. தனக்கு சேர வேண்டிய பணத்தை இன்னைக்கு வந்து வாங்கிக்கிறதா சொல்லிட்டு முதல் நாள் நடந்த அமானுஷம் பத்தியும் சொன்னாரு. ஆனா அதை எதையும் ஜெயபால் பெருசா எடுத்துக்கல. சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு பணம் வாங்க போனாரு சேவல் ராஜா. அங்க வந்த ஜெயபால் அவரை தன்னோட பைக்ல ஏத்திக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. நைட் நடந்த விஷயத்த திரும்பவும் ஒரு தடவை ஜெயபால் கிட்ட சொன்னாரு சேவல் ராஜா. இவ்வளவு பெரிய ரவுடி இதுக்கெல்லாம் பயப்படலாமான்னு அவர் கேட்டுட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு உருவம் திடீர்னு சாலைக்கு குறுக்க ஓடி இருக்கு. அதை பார்த்து நில குளிஞ்சு போய் வண்டியை பேலன்ஸ் பண்ண தட்டு தடுமாறினாரு ஜெயபால். வண்டி அவரோட கண்ட்ரோலுக்கு வராம வேகமா ஓடி கீழே விழுந்துடுது. 2 பேரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த கடைசி நொடியில தான் தன்னை பழி வாங்கினது தன்னோட தங்கையோட ஆவின்னு நம்புனாரு ஜெயபால். சில மாதங்களாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சி தற்காலிகமாக நிறைவு பெறுகிறது. மீண்டும் கூடிய விரைவில் உங்களை ஆச்சரியப்படுத்த புத்தம் புது தகவல்களோடு மீண்டும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஆதரவளித்த நேயர்களுக்கு நன்றிகள் கோடி.